இயேசு கிறிஸ்து நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். பாகமும் 15 அதிகாரம் 6 வசனம். நீயோ கடன் வாங்குவதில்லை. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை நிமித்தமாக அழுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? அடுத்து என்ன செய்வதுன்னு சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் கூறிய வார்த்தையாவது நீயோ கடன் வாங்குவதில்லை. எப்படி இந்த கடன் காணப்படுகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தின் நிமித்தமாக, அத்தியாவசியமான தேவை நிமித்தமாக இந்த கடன் உருவாகிறது. கடன் நிமித்தமாக சமாதானமின்றி காணப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த கடன் முடியும்? எப்பொழுது இந்த கடனை நான் அடைத்து முடிப்பேன்னு சொல்லி அங்கலாயத்து காணப்படுறீங்களா? ஆகாய் 1 அதிகாரம் 6 வசனத்துல பார்க்கிறோம், சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் பொத்தலான பையில் விழுகிற காரியங்களாக, சம்பாதிக்கிற காரியங்களாக செயல்படுறீங்களா? எப்படி அந்த ஒருவேளை கடன் பட்டிருக்கும் போது அப்படிதான் காணப்படும். என்ன அத நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது இந்த சம்பாதியத்தும் காணாது. நிறைய வருமானம் இருக்கும், ஆனா அது காணப்படாது. எப்படின்னா, கடன் பட்டிருக்கும் போது அந்த கடனையே அடைக்கும் போது கடனுக்குள்ளேயே அந்த செலவுகள் ஆய்கொண்டு இருக்கும். அது இப்ப தலான பையில் போடப்பட்டது, அதாவது கிழிந்த பையிலே போடப்பட்டதாக காணப்படும். அப்படி காணப்படும் போது உங்களுடைய சரீரத்தையும் நீங்க கவனிக்க முடியாது. அந்த கடனுக்கு மாத்திரம் செலவு கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் கணக்கு போட்டு பார்க்கணும். ஒருவேளை உங்களுடைய வீட்டை கட்டணும்னு சொன்னா அந்த வீடு எவ்வளவு இதுக்குள்ள கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அந்த காரியங்கள் இந்த செலவு நிமித்தமாக இந்த செலவுக்குள்ள நம்ம செய்ய முடியுமா, அது நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து அதுக்கு பிறகு செலவுகளை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் கணக்கு இல்லாம செயல்படாதீங்க. எந்த காரியம் இருந்தாலும் கணக்கு போட்டு செய்யுங்க. அது மட்டுமல்ல, தேவையான காரியமா, இது நமக்கு அத்தியாவசியமான தேவையான காரியமா, அதற்கு மாத்திரம் நம்ம இந்த காரியத்திற்கு இந்த செலவுகள் செய்யணுமா அப்படின்னு யோசித்து நிதானத்தோடு செயல்படுங்க. எப்படி பொத்தலான பையில் காணப்படுகிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் பொத்தலான பையில் இல்லாதபடி உங்களுடைய கடனை தேவன் அடைப்பார். எப்பொழுது இங்க பாத்தீங்கன்னா, ஒரு விதவை தாயானவள் இருக்கிறார். எலிசா கிட்ட கேக்குறா, என்னுடைய 2 குமாரனையும் கடன் பண்ற அடிமையாக்கி கொள்ளப்படுறான்னு சொல்லி. அப்போ எலிசா என்ன சொல்றா தெரியுமா? உங்ககிட்ட என்ன இருக்கு, நான் உனக்காக என்ன செய்யணும்னு சொல்லி. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கூறிய வார்த்தையாவது நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும். அவள் சொல்றா, என் வீட்டுல ஒரு குடம் எண்ணெயை தவிர எந்த இதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்பங்க எலிசா சொல்றாரு, அக்கம் பக்கம் இருக்கிற பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்குள் போய் கதவை பூட்டிக் கொண்டு இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை என்ன பண்ணி எல்லா பாத்திரத்திலையும் வார்த்தேடு, எல்லா பாத்திரத்தையும் ஊத்து அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துறாங்க. எவ்வளவு பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த பாத்திரம் எல்லாம் எண்ணெயால் நிரப்பப்படுகிறது. எண்ணெயால் நிரப்பப்பட்ட பிறகு இன்னும் பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லி தன்னுடைய குமாரன்ட்டை கேட்கும் போது பாத்திரம் இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது, அந்த பாத்திரம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த எண்ணெய் நின்று போகிறது. பாருங்க, எலிசாட்ட கூறும்போது அந்த எண்ணெயை வைத்து உன்னுடைய கடனை அடைத்து மீதி உள்ள ஜீவனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் எது உங்களுடைய கையில் இருக்கிறதோ அதை கொண்டு தேவன் மகிமையா நடத்த வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் பாத்திரத்தில் உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு நீங்க செய்யும் போது கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க்கையில் இருக்கிறதை வைத்துக் கொண்டு அதை அதிகப்படுத்த வேண்டுமே தவிர இன்னும் நீங்க வெளியே போய் கடன் வாங்காதீங்க. மீண்டுமாக நீங்க கடன் படாதீங்க. மீண்டுமாக நம்ம ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கும் போது அது கடனாளிகளாக, கடனுக்கு அடிமையாக காணப்படுகிறது. நம்முடைய வருமானத்திற்கு இந்த எல்லைக்குள்ள இருக்குமா, நம்ம இல்ல கடன் வாங்கிதான் செய்ய வேண்டி இருக்குமான்னு யோசித்து நிதானத்தோடு செயல்படுங்க. ஒருவேளை அது தீர்க்க வேண்டிய கடனா இருந்தா அது தீர்த்துருங்க. மீண்டும் கடன் வாங்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் வாங்கும் போது கடன் கொடுத்தவனுக்கு நீங்க அடிமையா தான் இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடனை எப்படியாவது ஏசப்பா நான் அந்த கடனை அடைச்சிடும் சொல்லி தீர்மானத்தோடு மீண்டும் வாங்காதபடி முதல்ல அந்த இருக்கிற கடனை அடைத்து விட்டீங்கன்னா உங்களுடைய சரீர காரியத்தையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க கடனுக்கே போடும் போது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை இன்னும் உயர்த்தாதபடி புத்தலான பையில் போடப்பட்டதாக தான் காணப்படும். நீங்க ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, அதன்படி நான் நடக்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது தேவன் உங்களுடைய பாத்திரத்தை நிறைவாக மாற்ற வல்லவர். உங்களுடைய இருக்கிற காரியங்களில் வைத்து நீங்க செயல்படும் போது அதிலே தேவன் ஆசீர்வதித்து உங்களுக்கு தரவல்லவர். அது மாத்திரமல்ல, உங்களையும் உங்களை குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவார். உங்களுடைய என்ன இருக்கிறதோ அதை ஒப்பு கொடுங்க. அதே போலதான் அந்த தாயார் ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கோ ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய கடனை கூட தேவன் அடைத்து முடிக்க வல்லவர். நீயோ கடன் வாங்காதிருப்ப உங்களுடைய வாழ்க்கையில் கடனை அடைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கணக்கு போட்டு செயல்படும் போது தேவன் உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வல்லவர். ஆமேன்.